ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தொடர்ந்து நம்ம காட்சிகளில் பார்த்துருக்கோம். சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் கிரிக்கெட் சாம்பியன்ஸ் டிராஃபியோட வெற்றி கொண்டாட்டங்களை நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபியோட வெற்றி குறித்து பேசுவதற்காக விக்னேஷ் இருந்திருக்கார், கிரிக்கெட் எக்ஸ்பர்ட். விக்னேஷ் சார் வணக்கம். 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 சாம்பியன்ஸ் டிராஃபியை மறுபடியும் வின் பண்ணியிருக்காங்க. 2013க்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸராக போயிட்டு வின் பண்ணாமல் இருந்தாங்க. எப்படி இருக்குது சார் இந்த சீரீஸோட ஃபுல்லாக இந்தியா டீமோட பெர்ஃபார்மன்ஸ்? அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். இன்வின்சிபிள்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் இப்போ. ஏன்னா ஒரு மேட்ச் கூடயும் தோக்காம இந்த போட்டியை வின் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே ஒரு பேச்சு எப்படி ஒரு அடிபடும்னா, நம்ம ஒரு ஏதாவது இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணோம்னா ஒரு மேட்ச் அது தோக்கணும் அப்படின்னு. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே ஒரு விஷயம் இல்லை. அண்ட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்சஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், சரி முக்கியமா போலிங். அந்த 4 போலர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸை எடுத்துட்டு போற விஷயம் தான் டர்னிங் பாயிண்ட். அண்ட் அக்ஷர் பட்டேலோட ரோலை ஒரு ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டரா கம்மிங் இட் அட் நம்பர் 5, ஒரு பேட்ஸ்மேனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி 3 டவுன் பேட்டிங் விளையாடி கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷர் பட்டேலா அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேச்சுவார்த்தை இருந்தது, ஜெய்ஸ்வால் உள்ள ஏன் விளையாடல, அவர் தான் டாப் ரன் ஸ்கோரரா இருந்தாரு பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்ல, அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு, ஏன் அவரை உட்கார வைக்கிறாங்க, வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்தாங்க ஓகே, பட் ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவைன்னு. அக்ஷர் பட்டேல் அந்த ரோலை நல்லா விளையாடி கொடுத்ததுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் கிடைச்சது. ஒரு 4 போலர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸை வச்சு எடுத்துட்டு போய் இந்த டோர்னமெண்ட்டை சூப்பரா விளையாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் டு த டீம். கேப்டன்சி கம்பீர் பத்தி அவ்வளவு விமர்சனம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸ் ஆஃப் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட் இப்போ வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல் தி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அண்ட் எவ்ரிபடி, யாரெல்லாம் பின்னாடி வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். நிச்சயமா சார், ரொம்ப கன்வின்சிங்காக இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க, இன்வின்சிபிளாக வின் பண்ணியிருக்காங்க. இனிப்பில் பேசியிருக்க மிக்க நன்றி விக்னேஷ். நம்ம சாம்பியன்ஸ் டீமு 11மே சூப்பர் 11. வருண் எடுத்த 2 க்ரூஷியல் விக்கெட் தான் இந்த ஸ்கோரே 245க்குள்ள கண்ட்ரோலாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்தியா தான் சாம்பியன்ஸ். ஏஎன்எம் மொய்தீன் டைமில் ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக போச்சு, அந்த இதுவாக போச்சு. அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி ஜது முடிச்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சொல்லுங்கள். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இது நம்மளுக்கு இது ஒரு நாக் அவுட் கேம். ஆக்சுவலாக ஃபைனல் இது நம்மளுக்கு ரன் ரேட் தேவை கிடையாது, லீக் மேட்சஸ் மாதிரி. நம்ம இதோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படி இருக்கோம்னா நம்ம ஜெயிக்கணுன்றதான் இதுவும் பார்க்கணும். நம்ம ஒரு 6 ஓவருக்கு முன்னாடி முடிச்சோ இல்லை 10 ஓவர் முன்னாடி முடிச்சோ நம்மளுக்கு அதே கப்பு தான் கொடுக்க போகிறாங்க. இல்லை விக்கெட்ஸ் விழுந்திருக்கலாம், நம்ம தூக்கி அடிச்சு இது பண்ணி. நம்ம லாஸ்ட் நம்ம தலை தோனி மாதிரி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா இன்னும் த்ரில்லிங்கான மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஹைப் கொடுத்து ஏதோ ஒன்று ஜெயிக்கிறோமா, அவ்வளோதான். லீக் மேட்சஸ்னால் நம்ம அடிச்சு ஆடி ரன் ரேட் தேவைப்படுற இதுக்கு அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போகலாம். இது நம்ம ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்ற அவசியமே கிடையாதுல்ல. வெற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே ஆக்சுவலாக 70-13 இதுல தான் இருந்துச்சு. அப்புறம் 10 ஓவர் முடியும் போது ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப சப்டிலாக தான் ஆடிட்டு இருந்தார். இன்னைக்கு ஃபைனல் ஆடின மாதிரி அவர் ஆடல. அவரோட இன்னிங்ஸ் பார்த்தோன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸுக்கு நாங்கள் பார்க்கும்போதுன்னா ஒரு 45 ஓவர்ஸில் மேட்ச் முடியும், இல்லை ஒரு 2-3 விக்கெட் தான் போவோம், நம்ம ஒரு 7 விக்கெட்ஸ் ஜெயிப்போம், அந்த மாதிரி தான் போச்சு. சடனாக அங்கே ஸ்பின்னர்ஸ் டேண்டம் எல்லா ஓவர்ஸும் அவங்களே ரொட்டேட் பண்ணி போடும்போது ரோஹித் சர்மா விக்கெட் ஃபால் ஆகுது. அப்புறம் சுப்மன் கில் அவுட் ஆகுறாங்க. ஒருத்தர விக்கெட். இது கஷ்டமான விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகாமல் 27 வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடினார்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கேஎல் ராகுல் ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணி நாக் அவுட்லேயும் சூப்பராக ஆடினார். இந்த இன்னிங்ஸும் ரொம்ப சூப்பராக ஆடினார். என்ன ஒரு கஷ்டம்னா அவர் கொஞ்சம் முன்னாடி இறக்கலாம். 6 டவுன்ன்றது கொஞ்சம் 1 டவுன் ஓப்பனிங்காக இருந்தவர் 1 டவுன் இருக்கிறாங்க, 2nd டவுன் இருக்கிறாரு. எந்த டவுனில் இருக்குனாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் கேப்டன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கேஎல் ராகுல் தாராளமாக கொடுக்கலாம். கௌதம் சாம்பியன்ஸ் டிராஃபியோடைய வெற்றியை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து ரசிகர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்தில்
பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபியை வெற்றிக்கூடிய இந்திய அணிக்கு தொடர்ச்சியாக தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போன்று தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என தலைவர்களுடைய வாழ்த்து என்பது தொடர்ச்சியாக வர தொடங்கியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி ப்ரௌட் ஆஃப் அவர் கிரிக்கெட் டீம் ஃபார் பிரிங்கிங் ஹோம் த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியை வாழ்த்தியிருக்கிறாரு. அதே போன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாம்பியன்ஸ் டிராஃபியோடைய வெற்றியை பாராட்டி பதிவு செஞ்சிருக்காரு. 2013ஆம் ஆண்டு மான்செஸ்டரில் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான தொடர். தொடர்ந்து 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிசி தொடரில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நாக் அவுட்ஸ்க்கு முன்னேறக்கூடிய ஒரு அணியாக இந்திய அணி இருந்திருக்கிறது. 12 முறை நாக் அவுட் போட்டிக்கு முன்னேறி இருந்தாலும் கூட 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் 2024 T20 உலகக்கோப்பையை மட்டும்தான் இந்திய அணி வென்றிருந்தது. நடுவில் 2 முறை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புடைய இறுதிப் போட்டிக்கு முன்னேறி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. உலகக்கோப்பையில் 2 முறை அரையிறுதி வரை முன்னேறி தோல்வி அடைஞ்சாங்க. 1 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி தோல்வி அடைஞ்சாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஐசிசி கோப்பைகளில் மட்டும் இறுதிப் போட்டி அரையிறுதிப் போட்டியில் தோல்விகளை சந்தித்து வந்த இந்தியா தொடர்ந்து 2வது முறையாக 2024 T20 உலகக்கோப்பை, அதனைத் தொடர்ந்து இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி. கடந்த 15 வருஷத்தில் இந்தியா கிரிக்கெட்டில் ஒரு வேர்ல்டு சூப்பர் பவராக உருவாகியிருக்காங்க. அதை இப்போ கண்டினியூஸாக ஐசிசி டிராஃபிஸை வின் பண்ணுறது மூலமாக அதை நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த டீமை இந்தியா இந்த டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற தொடர்ந்து கொண்டாட்டங்கள் காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா முழுக்க பட்டாசுகள் வெடிக்குது, சாலைகள் முழுவதுமாக ரசிகர்கள் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி வரதை பார்க்குறோம். சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பை இந்தியா வென்ற நிலையில் இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்களுடைய காட்சிகளாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் நம்மோடு பேசுவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து பெசன்ட் நகர் கடற்கரையிலேருந்து இருக்கிறார். விக்னேஷ் முத்து, பெசன்ட் நகரில் இந்த கிரிக்கெட் பார்க்க ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் மனநிலை என்னவா இருக்கு? சந்தானம், ஐசிசி சாம்பியன் கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில சென்னையில பிரம்மாண்டமாக இந்த வெற்றியை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். ஆரம்பத்தில் இந்திய அணி அதிரடியாக விளையாடிய நிலையில் கடைசி 10 ஓவரில் மேட்சில் பல த்ரில்லிங்கான இதை மேற்கொண்டது. இதையடுத்து ரசிகர்கள் சற்று சோர்வடைந்த நிலையில் கடைசியாக
அதிரடியாக விளையாடி இந்தியா கோப்பையை வென்றிருக்கக்கூடிய நிலையில ரசிகர்களிடம் நாம் நேரடியாக பேசும் பொழுது இந்த கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு இப்பொழுது தேவையானது. நாங்கள் ஏற்கனவே கொண்டாட்டத்துக்கு தயாராகிதான் இந்த பெசன்ட் நகர் கடற்கரைக்குள் நாங்கள் வந்திருந்தோம். மிக முக்கியமாக தமிழக அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இது போன்ற முக்கிய மேட்ச்களுக்கு இங்கு பிரம்மாண்ட LED திரையரங்குகள் மூலம் அந்த ஒளிபரப்பு நேரடியாக செய்வது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு நாங்கள் சுற்றுலாவாக குடும்பத்துடன் வரும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் குடும்பமாக நாங்கள் ரசிகர்களாக இந்திய அணிக்காக நாங்கள் வந்து ஒன்று கூடியிருக்கோம். இன்று மகிழ்ச்சியாக வீடு திரும்புகிறோம். வரக்கூடிய IPL தொடரிலும் இது போன்ற LED திரை மூலம் இது போன்ற முக்கியமான தொடர்களை ஒளிபரப்பினால் எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று உற்சாக கொண்டாட்டத்தில் நடனமாடியும் தங்களது கைகளில் இருந்த குடிநீர் பாட்டில்களை எரிந்தும் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். சந்தானம், நிச்சயமா இந்தியா ICC கோப்பை வென்றது இந்தியா முழுவதும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருது. அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம். இணைப்பில் வந்து தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி விக்னேஷ். சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா வென்றிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய கனவு ICC கோப்பைகளில் இந்தியா எப்போது விளையாடினாலும் அதை வெல்லணும் அப்படின்னு. தொடர்ந்து 2013 அப்புறம் தோல்வி சந்தித்து வந்தாலும் 2024 T20 உலகக்கோப்பை, அதை தொடர்ந்து தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி, அதுவும் இன்வின்சிபிளாக ஒரு போட்டியில் கூட தோல்வி பெறாமல் கோப்பையை இந்தியா மிக எளிதாகவே இந்த தொடரை வென்றிருக்கிறாங்க. வெற்றிக்கு இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.